யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன். I have ordained you. I have ordained you. இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களில் மிக முக்கியமான ஒரு உபதேசம். கடைசி ராபோஜனத்தின் பொழுது மேல் வீட்டறையில் ஆண்டவர் உபதேசங்கள் யோவான் 13லேருந்து 17 வரையிலும். அதில் இந்த 15ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒன்று. நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றும் கனி கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் ஆண்டவர் போதித்த அற்புதமான ஒரு வேத பகுதிங்க. இதில் நம்ம இந்த 16வது வசனத்தை மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். இன்னைக்கு இதில் ஆண்டவர் சொல்றார், சீசர்களை பார்த்து, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் தமது சீசர்களை பார்த்து சொல்றாரு. இந்த ஏற்படுத்தினேன் இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, ஆர்டைன்டு. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசேஷித்த வேலைக்காக பிரித்தெடுப்பது அப்படின்னு அர்த்தங்க. ஒரு விசேஷித்த வேலைக்காக பிரித்தெடுப்பது, அதுக்கு தான் இந்த வார்த்தை ஆர்டைன்டு, ஏற்படுத்தினேன். அப்போ அந்த விசேஷித்த வேலை என்ன? ஆண்டவர் தமது சீசர்களை விசேஷித்த வேலைக்கென்று ஏற்படுத்தினார்னா, அந்த விசேஷித்த வேலை என்னன்னா, அவர்கள் கனி கொடுக்க வேண்டும், அதிலே அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். இதுதாங்க அந்த விசேஷித்த வேலை. சிலர் நினைக்கலாம், இது சீசர்களுக்கு சொன்னாருங்க, சீசர்களைத்தான் ஏற்படுத்தினார் அப்படின்னு. முதல்ல சீசன் அப்படின்னாவே, டிசைபிள் அப்படின்னாவே ஃபாலோவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம நினைக்கிறோம் சீசன் அப்படி சொன்னால் ஊழியக்காரில் குறிக்கிறது, 12 சீசர்கள், ஆகவே ஊழியக்காரில் குறிக்கிற வார்த்தை நினைக்கிறோம். இல்லைங்க, ஃபாலோவர்ஸ், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அத்தனை பேருக்கும், அத்தனை விசுவாசிக்கும் பேரே சீசன். நல்லா கவனிக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையை நீங்க வாசிக்கணும். நீங்க ஏன்னா சீசன் சொன்ன உடனே இது ஊழியக்காரர்களுக்கு அப்படின்னு நம்ம தப்பா நினைக்கிறோம். நீங்கள் 19வது வசனம் வாசிங்க, 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். போதும். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞானஸ்நானம். அப்ப ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேரும் சீஷர்கள். அப்போஸ்தலர் நடபடி முழுக்க வாசித்து பாருங்க. ஏதோ ஊழியக்காரர்களுக்கு மட்டும் சீசன் சொல்லல, ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் சீஷர்கள் தாங்க பேர் என்றால், இப்போ ஆண்டவர் இங்க சொன்ன இந்த வார்த்தை ஏற்படுத்தினேன், ஐ ஹாவ் ஆர்டைன்ட் யூ, உங்களை கனி கொடுக்கும்படி நான் ஏற்படுத்தினேன் அப்படின்னா எல்லாரையும் குறிக்கிற வார்த்தை என்பதை முதல்ல நம்ம மனசுல வைக்கணும். நான் உங்களை ஏற்படுத்தினேன். எதுக்கு ஏற்படுத்தினாராம்? கனி கொடுக்கும்படி, அந்த கனியிலே நிலைத்திருக்கும்படி. இதுக்கு தாங்க ஏற்படுத்துறார். ஒவ்வொரு விசுவாசியும் எதுக்கு ஆண்டவர் பிடிச்சார் ஏற்படுத்துறாருன்னா, கனி கொடுப்பதற்கு.
கனி கொடுக்கறதுன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. கனி கொடுப்பதுன்னா நீங்கள் மத்தேயு 3:8 மனம் திரும்புதல் அது ஒரு கனி. நான் அப்படி வரிசையாக சொல்லுவேன். மனம் திரும்புதல் ஒரு கனி. கொலேசியர் 1:10 நற்கிரியைகளை செய்வது, தான தர்மம் பண்றது, ஏழைக்கு இரக்கம் பண்றது, நல்ல காரியங்கள் பண்றது, இந்த நற்கிரியைகள் குட் டீட்ஸ் அது ஒரு கனி. எபிரேயர் 13:15 வாசித்து பாருங்க. துதி செலுத்துவது, ஆண்டவரை துதிப்பது, உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலி. அப்ப துதிப்பது அது ஒரு கனி. அப்புறம் ரோமர் 1:13 ஆத்தும ஆதாயம் பண்றது அது ஒரு கனி. வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 1:13. சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையா. இந்த பலன், இந்த வார்த்தைக்கு பேர் தான் கனி. புறஜாதியாரிடத்திலே நான் பலன் அடைந்தென்றால் புறஜாதிகள் மத்தியில் ஊழியம் செய்து நான் ஆத்தும ஆதாயம் பண்ணினேன். இப்போ ஆத்தும ஆதாயம் அது ஒரு கனி. அப்புறம் பரிசுத்தம், பரிசுத்தமாக வாடுறது அது ஒரு பெரிய கனிங்க. ரோமர் 6:22 கொஞ்சம் வாசி. ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இங்க இந்த பலங்கிறது கனி. ஆக பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் கனி என்றால் பரிசுத்தமா வாடுறது அப்படின்னா நாம் கனி கொடுக்கறதுன்னு அர்த்தங்க. அப்புறம் பிரதிஷ்டை உள்ள ஊழியம், அர்ப்பணித்து வாழ்கிற ஊழியம். ரோமர் 15:28 பிரதிஷ்டையின் ஊழியம் வாசிக்கலாமா? 15:28. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி பலனை அவர்கள் கையில் அப்படின்னா அந்த ஊழியத்துக்கென்று பவுலடிகள் தன்னை டெடிகேட் பண்ணிட்டாரு. ஆகவே சொன்ன பிரதிஷ்டையோடு செய்கிற ஊழியம், ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை பண்றதே ஒரு கனிங்க. சில பாருங்க, பிள்ளைகளை இந்த பிள்ளை வளர்ந்தா ஆண்டவருக்கு இவன் ஊழியம் செய்யணும் என்று அர்ப்பணிப்பார். அது ஒரு கனி. அப்புறம் சில பாருங்க, அருமையான சகோதரிகள், நான் ஆண்டவருக்காக பிரதிஷ்டை பண்ணுகிறேன் என்று அவர்கள் அலங்காரங்களை துறந்து நகை அணிவதை விட்டு தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். இது ஆண்டவருக்கு என்று செய்கிற பிரதிஷ்டைங்க. அது ஒரு கனி. இப்பெல்லாம் ரொம்ப ரேரா இருக்கு, பார்க்க முடியதில்லை. ஆனால் இந்த நகையை இழப்பது என்பது, நகை இல்லாமல் இருப்பது, அணியாமல் இருப்பதுங்கிறது தன்னை ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை பண்ணுவது அது ஒரு கனிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியின் கனி இல்லையா? கலாத்தியர் 5:22-23 அது என்னன்னு பார்க்குறேன். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம், தயவு, நற்குணம் அப்படின்னு அங்கே கனிகளை குறித்து நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் கனி. இதை கொடுக்கத்தான் ஏற்படுத்தினாரா? நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொன்னால் இப்படி கனி கொடுக்க ஏற்படுத்தி இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் கனி என்று சொன்னால் சாட்சியுள்ள ஜீவியம். அதுதாங்க ரொம்ப முக்கியம். நல்லா கவனிக்கணும். ஊழியம் செய்வர்களாகட்டும், விசுவாசிகளாகட்டுங்க, சாட்சியுள்ள ஜீவியம்தான் பிரதானமான கனி. அதுக்கு தாங்க நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 நீங்க 49 நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்றாருங்க. நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள். அப்போ அப்போஸ்தலர் 1:4-5 காத்திருக்கிறார்கள். எதுக்கு காத்திருந்தாங்க? பரிசுத்த ஆவிக்காகத்தான் காத்திருக்க சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு 1:8 அப்படி காத்திருக்கிற நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்கள், அதன் பிறகு ஊழியத்துக்கு போங்க. எதுக்கு ஊழியத்துக்கு போகணுமா? இப்போ வாசிங்க 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும்
எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அதுதாங்க கனி. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல சாட்சி என்கிற இந்த கனி இல்லாததினால்தான் தேசத்தை நாம் அசைக்க முடியல, தேசத்துக்கு சுவிசேஷம் போகல. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் இன்றைக்கு 2-3% இந்த தேசத்துல கிறிஸ்தவம் தள்ளாடி கொண்டு போய் காரணம் இந்த கனி இல்லாததுதான். சாட்சி என்கிற கனி இல்லாதான். இல்ல கவனிக்கணுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுக்க பாருங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு கருப்பொருள், கீவேர்ஸ் அல்லது அந்த தீம் என்னன்னு கேட்டீங்கன்னா விட்னஸ், சாட்சி. முழுவதும் பாருங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுவதுமே கருப்பொருளே சாட்சி, சாட்சி. நான் வசனத்தை சொல்லுவேன், எவ்வளோ வசனத்துக்கு பாருங்க சாட்சின்றதுக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நடந்த ஊழியம் நடக்கணும் சாமின்னு ஜெபம் பண்றோமே, அப்படி ஒரு சாட்சி இருந்தால் தான் அந்த ஊழியம் நடக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அற்புதங்கள் நடக்கணும்னு ஜெபம் பண்றோமே, அது நடக்கணும்னா சாட்சி வேணுங்க உங்களுக்கு. அவர்கள் சாட்சியா இருந்தார்கள். எத்தனை வருஷம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், 2:32, 2:40, 3:15, 4:33, 5:32, 6:3, 10:39, 10:40, 10:41, 10:42. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம், கண்டதையும் கேட்டதையும் குறித்து நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். திரும்ப 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 அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, சாட்சிகளாகவே வாழ்ந்தார்கள். ஆகவே தான் பரிசுத்த ஆவியின் கிரியை பலமா இருந்ததுங்க. அசைத்தார்கள். இப்ப இருக்க சபைகள் கிடையாது, வேதம் கிடையாது, ஸ்பெஷல் மீட்டிங் இல்லை, ஆனால் அசைத்தார்கள் பட்டணங்களை. காரணம் அவருடைய சாட்சி உள்ள ஜீவியம். அதுக்கு தான் சொல்றார், நான் உங்களை ஏற்படுத்தினேன் நீங்க சாட்சியா ஜீவிப்பதற்கு, சாட்சியங்கள் கனி கொடுப்பதற்கு நான் ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லித்தான் சிஷ்யர்களை தேவன் அனுப்பினார். ஹல்லேலூயா. கேட்கிற கத்திரி பிள்ளைகளே என்றார், நம்ம அப்படி சாட்சியா வாழணும். வாழ்கிற இடங்களிலே, வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல. இன்னொன்று, இந்த சாட்சி விட்னஸ் என்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இது எப்படி வந்ததுன்னா கிரேக்கத்திலிருந்து வந்த வார்த்தை. கிரேக்கத்திலிருந்து மாற்றையர் அப்படின்னு ஒரு வார்த்தை, கிரேக்கத்திலிருந்து ஆங்கிலத்துக்கு மாற்றையன் வருது. சாட்சிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு மாற்றையர் அப்படி வருது. மாற்றையன்னு சொன்னாவ ரத்த சாட்சின்னு அர்த்தங்க. இப்போ சாட்சின்னு சொல்லிட்டு போயிடுறோம், ஆனால் சாட்சின்னு சொன்னால் ரத்த சாட்சியை கூறி, அதாவது ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக ரத்தம் சிந்தினாலும் சரி, ஜீவனே கொடுத்தாலும் சரி, சோத்திரம் சாட்சி நான் இழக்க மாட்டேன் என்று வாழ்கிற வாழ்க்கை, அதாங்க சாட்சி. அப்படித்தான் வாழ்ந்தார்கள். 1ஆம் நூற்றாண்டு முதற்கொண்டு 20ஆம் நூற்றாண்டு வரை எத்தனையோ பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையே கொடுத்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த சாட்சியுள்ள ஜீவியத்தின் மூலம் கட்டப்படுத்தாங்க கிறிஸ்தவம். அதுதாங்க அப்பா சொல்றாரு, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன், நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆக நம்ம ஆண்டவர் இயேசு ஏற்படுத்திய நோக்கம், நாம் கனி கொடுக்கணும், சாட்சியா வாழணும். ஹல்லேலூயா. இல்லை அப்படி கையை வச்சு ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த கனியை கொடுக்கத்தான் ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறவாமல் ஆண்டவருடைய சுபாவம் வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் இரக்கம், கிறிஸ்துவின் தாழ்மை, கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை, பரிசுத்தம், இப்படிப்பட்ட கனிகளை நாம் வெளிப்படுத்துவோம். மிக சீக்கிரத்தில் இந்த தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இதுல இருந்து 3 வார்த்தைகளை கவனிக்க. நான் உங்களை ஏற்படுத்தினேன். முதல்ல 15ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பு இங்கிருந்தும், அடுத்த 2 குறிப்பு வேற 2 இடத்துல பார்க்கலாம். முதல் குறிப்பு, என்னில் நிலைத்திருங்கள், அபைட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள். 15ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்.
கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த அதிகாரத்தில் ஒரு 2 விசேஷம் இருக்கு. என்னன்னா, இந்த நிலைச்சிருங்கள் வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அபைட் இன் மீ, அபைட் 12 முறை வருங்க. திரும்ப 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 சொல்லுவார், நிலைச்சிருங்கள். அப்புறம் நானேங்கிற வார்த்தை, ஐ ஆம்ங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட 18 முறை வருங்க. ஆங்கிலத்தில் 20 முறை வரும். இந்த 2 வார்த்தையும் திரும்ப 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 வருது. விசேஷமா யோவான் சுவிசேஷத்திலே விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நானேங்கிற வார்த்தை யோவான் ரொம்ப பயன்படுத்துவார். நானே நல்ல மேய்ப்பன், நானே ஜீவப்பம், நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன் அப்படின்னு இந்த நானேங்கிறத ரொம்ப யூஸ் பண்ணவர் யோவான். இப்ப ஆண்டவர் சொல்றாருங்க, என்னில் நிலைச்சிருங்கள், நிலைச்சிருங்கள். இந்த நிலைச்சிருங்கள், அபைட் என்ற ஆங்கில வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, டு கீப் இன் ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட், ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்திலே நிலைச்சிருங்கள், கிறிஸ்துவோடு ஐக்கியம் வைத்திருங்கள் அப்படின்னு அர்த்தம். என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னா இயேசுவோடு ஐக்கியம் வைத்திருங்கள். அதான் சொல்றாரு. நீங்கள் கனி கொடுக்கணும்னா என்னிலே நீங்கள் நிலைச்சிருக்க வேண்டும், கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே நிலைத்திருக்கணும். எப்படி சார் நிலைச்சிருக்கிறது அப்படின்னா, முதல்ல வர்ஷிப், ஆராதனை, ஆண்டவரோடு கூட ஐக்கியம். எப்படி ஐக்கியமா இருக்குதுன்னா, முதல்ல ஆராதனை, வர்ஷிப். 2வது ஜெபம், பிரேயர். 3வது வேதத்தில் தியானமாக இருப்பாது, மெடிடேஷன் ஆன் வேர்ட் ஆஃப் காட். இது ரொம்ப முக்கியங்க. மௌனம். என்ன சார் நிலைத்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது என்ன அர்த்தம்னா, இயேசுவோடு ஐக்கியமா என்ன சார், எப்படி ஐக்கியமா இருக்கிறது? ஜெபமும் வேத தியானமும் அதோடு சேர்ந்த ஆராதனை. ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது, வேத தியானம் என்பது தேவன் நம்மோடு பேசுவார். I can repeat you brother sister. ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது, வேத தியானம் என்பது தேவன் நம்மோடு பேசுவது. இந்த 2-வே கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கணுங்க. எப்போ சில ஜெபித்து கொண்டே இருப்போம், ஆனால் அவர் பேசுறத கேட்க மாட்டோம், கேட்க நேரம் இருக்காது நமக்கு. ஜெபிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அவர் பேசுறத கேட்கணும்னா வேதத்தை நல்லா தியானம் பண்ணணும். வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் அருவருப்புன்னு சொல்லியிருக்காரு. என்ன 2மே பேலன்ஸ்டா இருக்கணுங்க. நல்லா ஜெபிங்க, அதே போல நல்ல வேதத்தை தியானம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோடு பேசுறீங்க, வேத தியானம் பண்ணும்போது அவர் உங்களோடு பேசுவார். இந்த 2-வே கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும் என்றால், அதோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இயேசுவோடு நல்ல ஐக்கியம் வச்சிருப்பீங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. இல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ சொல்றாரு பாருங்க. இப்போ 4-5 வசனத்தை வாசி கேட்டுமே, ஒரு செடிக்கும் கொடிக்கும் இடையே இருக்கிற ஆழமான உறவு தான் கனி கொடுக்க முடிகிறது. இந்த கனினா 3 விதமான கனி இருக்கு பாருங்க. 1 கனி, ஃப்ரூட். 2வது அதிக கனி. 3வது மிகுந்த கனி, மச் ஃப்ரூட், மோர் ஃப்ரூட். எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? கனி கொடுக்கறதுலே வித்தியாசங்க. கனி கொடுப்பது, அதிக கனி கொடுப்பது, மிகுந்த கனி கொடுப்பது. எந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஆழமான உறவில் இருக்க இருக்க அதிக கனி கொடுப்போம், இன்னும் ஆழமா இருக்க மிகுந்த கனி கொடுப்போம். அந்த ஸ்டேஜ் இது. 30, 60, 100 பலம் கொடுப்பீங்கன்னு விதவை பத்து ஓமையில பார்க்குறோம் இல்லைங்களா? 13 அதிகாரத்தில் என்ன சார் 30, 60, 100ன்னா,
கேட்கிற விதத்தை பொறுத்து இருக்குது இல்லையா? அந்த இருதயத்தை பொறுத்து இருக்கிறது. இருதய குறித்து தான் பேசுவாருங்க அங்க. அப்படி பேசும்பொழுது கேட்டு வசனத்தை கேட்டு பலன் கொடுப்பதில் வித்தியாசம் இருக்கிறது. சாதாரணமாக கேட்கறவங்க 30%, இன்னும் நல்லா கேட்கறவங்க 60%, ஆழமா கேட்டு கனி கொடுக்கிறவங்க 100%. இப்போ கேட்டு பலன் கொடுப்பதில் தான் இந்த வித்தியாசம். 30, 60, 100. அதை போல் இங்க கனி, அதிக கனி, மிகுந்த கனின்னு சொன்னால் ஆண்டவரோடு எந்த அளவுக்கு ஆழமான உறவில் இருக்கிறோமோ அதை பொறுத்து தான். சாதாரணமான ஒரு ஐக்கியனா கனி கொடுக்கிற மக்களாக இருப்போம். இன்னும் அந்த ஐக்கியத்தில் இயேசுவோடு கொஞ்சம் ஆழமாக போனால் அதிக கனி கொடுப்போம். இன்னும் ஆழமான உறவில் இருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்போம். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்போ செடிக்கும் கொடிக்கும் இருக்க அந்த உறவு தாங்க. அந்த உறவு விட்டு போச்சுன்னா அந்த கொடியும் பட்டு போகும், கனி இல்லாமல் போகிறோம். ஆண்டவர் சொல்றார், அதை எடுத்து அக்கினியில் போடுவது தான் வேறு வழியே இல்லைன்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறது மட்டும் இல்லை, ஏதோ பேர் வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, ஐம் கிறிஸ்டியன் சொல்கிறது மட்டும் இல்லை ஐயா. ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறதுனால, வருஷத்துக்கு ஒரு வந்து போகிறதுனால அதுவல்ல கிறிஸ்தவம். இயேசுவோடு ஐக்கியம் கொண்டு ஜபத்திலே, வேத தியானத்திலே, ஆராதனையிலே இப்படி ஆண்டவரோடு ஆழமான உறவு கனி கொடுப்பதே கிறிஸ்தவம். அதுக்கு தான் சொல்றார், நான் உங்களை ஏற்படுத்தினேன். இப்போ ஆண்டவுக்கு நமக்கு உறவு எப்படி கொஞ்சம் பார்க்கணுங்க, கவனிக்கணும். ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் வேணும் நமக்கு. ஆண்டவரோடு உறவில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு. அதாவது அடுத்தவர்கள் ஜெபிக்கிற ஜபத்தினாலே நம்ம பாதுகாக்கப்படலாம். ஒருவேளை மனைவியின் ஜெபம் புருஷனை பாதுகாக்க தப்பு கிடையாதுங்க, அது சரிதான். ஒருவேளை புருஷனுடைய ஜெபம் மனைவியை, பிள்ளைகளை பாதுகாக்கும். ஆனால் குறிப்பிட்ட அந்த நபருக்கும் ஆண்டவருக்கும் உறவு ஆழமாக இருந்தால் தான் அந்த பாதுகாப்பு நிரந்தரமாக இருக்கும். இல்லைன்னா அது டெம்பரரி தான். யாரோ ஜெபிக்கிற ஜபத்தினால எப்போ வாழ்ந்துடலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவருக்கிடையே இருக்க அந்த ஆழமான உறவு தான் நிரந்தர பாதுகாப்பை, நிரந்தர ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே என் மனைவியுடைய ஜெபத்துல தான் இந்த வண்டி ஓடுதுன்னு சொல்லாதீங்க. ஆகவே ஜெபம் தேவை, ஆண்டவர் தாங்குவார். ஆனால் நிரந்தரமான ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் உங்களுக்கும் ஆண்டவருக்கு உறவு தான். ஹல்லேலூயா. ஆகவே அந்த ஆண்டவரோட உறவுல நீங்க தெளிவாரு, ஒரு குறையும் அப்பா வைக்கவே மாட்டார். ஆமென். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அப்போஸ்தலர் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. 6:4 நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார். இதுதாங்க உறவு என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவுல நீங்க எப்போ ஆழமா இருந்து பாருங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். இல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். சின்ன ஜெபம் பெரிய ஆசீர்வாதம். காரணம் ஆண்டவரோடு இருக்கிற உறவு. இயேசுவுக்கும் பிதாவுக்கு இடையே இருந்த ஆழமான உறவு தான் ஆண்டவர் இந்த உலகத்துல மிகப்பெரிய காரியங்களை செய்ய, கனி கொடுக்க உதவியாயிருந்தது. அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், முடவர்களை நடக்க செய்தார், குருடரை பார்க்க செய்தார். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இதாங்க கனி. இதுக்கு என்ன காரணம்னா, பிதாவுக்கும் இயேசுக்கு இடையே இருந்த ஆழமான உறவுங்க. இப்போ அதை பார்க்கணும்னா யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில் ஆண்டவரே சொல்லுவார். அந்த உறவை குறித்து பேசும் பொழுது அவர் சொல்ற வார்த்தைக்கு வாசிக்கல. 12:49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும், நான் பேச வேண்டியது இன்னதென்றும், உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும், உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். என்னை அனுப்பின பிதாவே கட்டளை. நான் பேசுவது செய்வது எல்லாம் பிதா எனக்கு சொன்னபடியே.
நீங்கள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்லுவார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கும், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிலிப்புவே, இவ்வளவு காலம் என் கூட இருந்ததும் தெரியலையா? என்னை கண்டும் பிதாவை கண்டான் என்று பிதாவுக்கு ஆண்டவர் இயேசுக்கு ஆழமான ஒரு உறவு. அந்த உறவு தான் இந்த அற்புதத்தை செய்ய வைத்தது. நான் சில வசனத்தை கோட் பண்ணுவேன், நீங்க வாசித்து பாருங்க வீட்டில் போய். அவருக்கும் ஆண்டவருக்கும் பிதா இந்த உறவு சொல்லுவார் பாருங்க. 7:16 யோவான், 8:26, 8:28, அப்புறம் 8:38, இதெல்லாம் வாசித்து பாருங்க. பிதாவும் இயேசுவும் எந்த அளவுக்கு ஆழமான உறவில் இருந்தார்கள் புரியும் உங்களுக்கு. நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவரோடு இந்த ஆழமான உறவை நீங்க பார்க்கணும்னா, ஆண்டவருக்கும் பிதாவுக்கும் இடையே இருந்த உறவை பார்க்கணும்னா சிலுவைக்கு தான் வரணும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4வது வசனத்தை சொல்லுவார் இல்லையா? 4வது 7 வசனம் 4வது வசனம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? என்னையா இது? இப்படி நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னவர், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தேவனேன்னு சொன்னது அங்கதான். அதுக்கு முன்னாடி வரலாம் பிதாவே பாரு, பிதா பிதா பிதான்னு சொல்லுவார். என் தேவனேன்னு சொன்னது அங்கதான். ஏன் அப்படி சொன்னார்னு கேட்டீங்கன்னா, பிதாவும் இயேசு ஒன்றாயிருந்தார்கள். ஆனால் கல்வாரி சிலுவையில அவரை பிதாவாகிய தேவன் கைவிட வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. கைவிடணும். அவர் கைவிட்டு மரித்தால்தான் உலகத்துக்கு ரட்சிப்பு வரும். ஆகவே தான் இமைப்பொழுதிலே உன்னை நான் கைவிட்டேன்னு வாசிக்கிறோம். அப்படி அந்த கொஞ்ச நேரம் கைவிட்ட ஒரு பகுதி தான் அந்த சிலுவை. அந்த தேவ பிரசன்னம், பிதாவின் பிரசன்னத்தை இழந்த அந்த நேரத்தில் அவர் தவித்த தவிப்பு. ஏன்னா எப்பொழுதுமே பிதாவும் இயேசு ஒன்றாயிருந்தார்கள். இப்போ கொஞ்சம் விலகி நிற்கிறார் பிதா, கதறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி என்றார். பிதாவுக்கு இயேசுக்கு இடையே இந்த ஆழமான உறவு பாருங்க. அந்த உறவுக்கு அடையாளம் தான் அது. அப்படிப்பட்ட ஆழமான உறவில் இருந்ததுனால தான் நடந்தது. நான் இன்னைக்கு சேலஞ்சா உங்களுக்கு சொல்றேன், தேவ ஜனத்துக்கு சொல்லுகிறேன், எல்லாருக்கும் சொல்லுகிறேன். இப்படி ஆண்டவரோடு ஆழமான உறவில் இருங்க. நல்ல ஜபம், வேத தியானம், ஆராதனை என்று ஆண்டவரோடு நீங்க ஆழமா இருக்க நான் கர்த்தர் சொல்றேன், இன்னைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கொண்டு பிரதர் ஏதோ பெரிய ஊழியக்காலம் மட்டும் கிடையாது, உங்களை கொண்டு சாதாரண விசுவாசியை கொண்டும் அற்புதமான காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்களுடைய சின்ன ஜபம் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களுடைய சின்ன விசுவாசம் மலையை அசைத்து விடும். சின்ன விசுவாசம் பரலோகத்தையே உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து விடும். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். இனி வரும் நாட்களில ஒரு சாதாரண விசுவாச மக்களை கொண்ட வல்லமையாய் கர்த்தர் கிரியை செய்வார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதமான காரியங்களை செய்வார். தடைகளை உடைப்பார். சத்துருவின் சகல கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா! ஆமென் என்றார். யாரை கொண்டு செய்ய முடியுங்க? நம்ம தான் நினைக்கிறோம் பாஸ்டர் கொண்டு, ஊழியக்கார் அவர் கொண்டு செய்வார். ஆனா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனு. விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர் நாமத்துக்குரிய வல்லமை உங்கள் மூலம் வெளிப்படும். ஹல்லேலூயா! நான் விசுவாசித்த ஆவியில விசுவாசித்து நான் சொல்லுகிறேன், பரிசுத்தாவின் பலத்தில் இனி வரும் நாட்களிலே இந்த ஐக்கியத்தில் பலப்படுங்கள். உங்களை கொண்டு மகத்துவமான காரியத்தை, மகிமையான காரியத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை உங்களை கொண்டு செய்வார். உங்கள் ஜெபத்துக்கு அத்தனை வல்லமை உண்டு. உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா! ஆமென். ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு, எந்த ஊழியம் கொடுத்தாலும் அது கர்த்தருக்காக செய்யுங்க. ஆண்டவருக்காக நீங்க தலைமையில வச்சுக்கிட்டு செய்யுங்க. நிச்சயமா கர்த்தர் கனம் பண்ண தான் செய்வாரு. ஆமென். சீசர்ல ஆண்டவர் எதுக்கு சார் ஏற்படுத்தினார்? ஏற்படுத்தணும்னு சொன்னாருங்களா? எதுக்கு ஏற்படுத்தினார்? நீங்க வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். மார்க்கு 3:14. அப்பொழுது அவர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டு
அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் தாம் அவர்களை அனுப்பவும். அடுத்துதான் மட்டும் முதல்ல பாருங்க, தம்மோடு கூட இருக்க. அதாங்க உறவு, அதான் ஐக்கியம். அப்போ முதல் ஆண்டவர் ஏற்படுத்தினது எதுக்குன்னா அவரோடு கூட இருக்க. மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வர்றார். அந்த அம்மா மார்த்தாள் என்ன பண்றாங்க, இயேசுநாதருக்கு சீசலுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு பிரயாசப்படுறாங்க. இந்த மரியாள் ஆண்டவர் பாத்திரம் உட்கார்ந்து அவர் வாழ்ந்து வருகிற வார்த்தைகள் என்னவா இருக்குமோன்னு கேட்கறது உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா வருது, இப்போ மார்த்தாள், ஆண்டவரே நான் அநேக காரியங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், என் தங்கச்சி பாருங்க உட்காந்துருக்கா, எனக்கு கூட ஹெல்ப் பண்ண சொல்ல அனுப்புங்க அப்படின்னு அந்த அம்மா. அப்பா சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறா, தேவையானது ஒன்று, இவ்வளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. சார் நாம் என்ன பண்ண இருப்போம்? களைப்போடு இயேசுநாதர் வந்திருக்கிறார், சீசல் வந்திருக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு தேவை ஆகாரம். அந்த ஆகாரத்தை ஆயத்தப்படுறது பெரிய வேலையில மார்த்தாள் இருக்கிறா. இந்த அம்மா உட்காந்துருக்குது மரியா. நாம என்ன பண்ணியிருப்போம், இந்த மார்த்தாளுக்கு என் மேல என்ன ஒரு பிரியம் பாசம், எங்களுடைய தாகம் எங்களுடைய பசியெல்லாம் அறிந்து அதை ஆற்றுவதில் என்ன கண்ணுங்கிறத மகளே நீ வாழ்க அப்படின்னு மார்த்தாளை தான் வாழ்த்திருப்போம். நம்ம மரியாள் இது பாரு சும்மா உட்காந்துருக்கு பாரு சொல்லிப்போமா இல்லை? ஆனால் இங்கே ரிவர்ஸாக நடக்குது. கர்த்தர் சொல்றாரு, இவளே நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. வேலை செய்யாமல் உட்காந்துருக்கால, இவ தான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. அவளை கண்டனம் பண்றார், நீ ரொம்ப தான் பண்ணிக்கிற நீ அப்படின்னு. ஏனென்றால் இப்போதான் நம்ம மார்த்தாளின் வேலை தேவையில்லைன்னு கர்த்தர் சொல்லல, தப்புன்னு சொல்லல. ஆண்டவரா ஆண்டவருடைய வேலையா, எது முக்கியம், எதுக்கு முதலிடம், அதுதாங்க பிரச்சனை. இப்போ ஆண்டவர் வந்துட்டார், ஆண்டவரா அவருக்கு செய்கிற வேலையா, எதுக்கு முக்கியத்துவம்? மரியாள் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உட்கார்ந்துட்டா, அவளோ இயேசுவின் வேலையில இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, இப்போ எது முக்கியம்? என் பாதத்தில் உட்கார்ந்து என் வசனத்தை கேட்கறதா முக்கியம். முதலிடம் அதுக்கு தான். அதுக்கு பேர் தாங்க என்னோடு கூட இருக்க. பார்த்தீங்களா? ஆகவே கர்த்தர் நம்ம யூஸ் பண்ணணும்னா, பயன்படுத்தணும்னா, எவ்வளவு நேரம் அவர் பாதத்தில் அமர்ந்து செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பலமா உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நமக்கு கிடைக்க இந்த உறவை கெடுக்கக்கூடிய சக்திகள் நிறைய இருக்குது. அதுக்கு இடம் தரக்கூடாது. நீங்க மொபைல் போன் அதுதான் பெரிய சக்தி. இப்போ அதிகமான நேரத்தை ஊழியர்களும் விசுவாசி இன்றைக்கு மொபைல் போனு தான் செலவழிக்கிறாங்க. ஆகவே ஒரு பாதத்தை உட்கார்ந்துருக்க முடியல. இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், திசை திருப்பும் சக்தி, சாத்தானுடைய சக்தி. ஆகவே தேவச்சனம் ஒருபோதுக்கு இடம் தராம தேவைக்கு பேசுங்க, மற்ற தூரம் வச்சுட்டு வேதத்தை தியானம் பண்ணுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, கர்த்தர் கொடுத்த உலக வேலை வியாபாரத்தை செய்யுங்க. மற்ற நேரங்களில் ஆண்டவரோடு பேசுறது, ஜெபம் பண்றது, இந்த ஐக்கியத்தில் பலப்படுங்கள். சோத்திரம். சாதாரணமான மக்களை அசாதாரணமான காரியங்களை சில கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? இல்லை கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல தோத்திரம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். அந்த உறவில் நாளுக்கு நாள் பலப்படுங்கள். நீங்கள் அதிக கனி கொடுப்பீர்கள், மிகுந்த கனி கொடுப்பீர்கள். ஓ ஹல்லேலூயா. என்னால இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னால இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது வார்த்தை கனி கொடுங்கள். முதல்ல நிலைத்திருங்கள்னு பார்த்தோம். எதுக்கு ஏற்படுத்தினாருங்க? கனி கொடுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8, 9, 10. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு யோவான் ஸ்நானகன் இந்த பரிசேயர் சதுசேயரை பார்த்து பேசுறாரு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மனம் திரும்புதல் ஒரு கனி அப்படி.
அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்போ 2வது குறிப்பு, கனி கொடுங்கள். பேர் ஃப்ரூட், கனி கொடுங்கள். யோவான் ஏன் அப்படி சொன்னார்னு கேட்டீங்கன்னா, பரிசேயர்கள் சதிசேயர்கள். பரிசேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் பாரம்பரியவாதிகள், ட்ரெடிஷ்னலிஸ்ட். அவங்க பாரம்பரியம், அவங்களுக்கு பாரம்பரியம் தான் ரொம்ப முக்கியங்க. அவளுக்கு கை கழுவுறது, ஆக அது பண்ணுறது இதை பண்ணுறது என்று நிறைய பாரம்பரியங்கள் யூதர்களுக்கு உண்டு. அந்த பாரம்பரியத்தில் குறியா இருப்பாங்க. உயிரே அவனுக்கு பாரம்பரியம் தான் மாறு. பாரம்பரியத்தை கடைபிடிக்கலைன்னா இயேசுவே குறை சொன்னார்கள் அவர்கள், இல்லையா? ஏன் ஒரு சீசர்கள் இப்படி கதிர்களை கொய்து தின்கிறாள்? சரிம்மா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அற்புதம் செய்ததுனால அந்த அற்புதம் பெற வந்தவர்களை பார்த்து கடிந்து கொள்வது ஜெபாலயத்தை பார்க்குறோம். உனக்கு வேறு நாள் இல்லையா என்றால், அவர்கள் பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறவர்கள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க சதிசேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா லிபரல்ஸ். அவங்கெல்லாம் அவங்க லிபரல்ஸ் என்னன்னா புதுமைவாதிகள் அப்படி சொல்லலாம். அவங்க அற்புத அடையாளம், அதிசயம், தேவதூதர் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. உயிர்த்தெழுதல், அற்புத அடையாளம், தேவதூதர் இதை நம்ப மாட்டாங்க. அவங்க தான் சதிசேயர். இது நிமித்தம் அவங்களுக்கு எப்போவுமே சண்டையாகவே இருக்குங்க. 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் படிகள் 23ஆம் அதிகாரம் 7-8 கொஞ்சம் வாசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே இருக்கு பாருங்க, 23:7-8. அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் 2ஆக பிரிந்தது. எண்ணத்தினால் என்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ இரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். இப்படி இவர்கள் பாரம்பரியவாதிகள், அவர்கள் புதுமைவாதிகள். ஆகவே சண்டை இருந்துகிட்டே இருக்குங்க. இவரிடத்துல மதம் இருந்தது, பிரமாணம் இருந்தது, ஆனால் கனி இல்லை, வாழ்க்கை கிடையாது. மதம் இருக்கிறது, பாரம்பரியம் இருக்கிறது, பிரமாணத்தின்படி சடங்குகள் உண்டு, ஆனால் பிரமாணம் சொல்லுகிற கனி இல்லை. பலியை அல்ல, இரக்கத்தே என்பதை போய் நிதானித்து பாருங்கள் சொல்லுவார். பலி இருக்குது சார், ஆனால் இரக்கம் கிடையாது. ஆகவே தான் 18 வருஷம் கூனியா இருந்தவளுக்கு அந்த சோகம் கொடுக்குறாரு. அதுக்காக கண்ணம் பண்றாரு, வேற நாள் இல்லையான்னு சொல்லி. அங்கே இரக்கம் இல்லை, பலி இருக்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னா இவர்கள் பண்டிகை உண்டு, ஆசரிப்பு உண்டு, ஆக அது உண்டு இது உண்டு எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் வாழ்க்கை இல்லை, கனி இல்லை. அதுதான் பேசுறப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்புறம் சொல்றாருப்பாங்க, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன்னு சொல்லிக் கொள்ளாதுங்க, சொல்லாதே. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இப்படி இந்த மதத்தை வைத்து பிரமாணத்தை வைத்து அதை கடைபிடித்து கொண்டிருப்பதினால் பரலோக ராஜ்யம் போயிடலாம். ஆபிரகாம் சந்ததியாய் பிறந்து விட்டாலே போதும், அவர்கள் பரலோகத்துக்கு போயிடலாம், பிறப்பாலே அவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்று நினைத்து கொண்டார்கள். ஆட்டோமேட்டிக்கா பரலோகம் போயிடலாம், ஆபிரகாம் பையனா இருந்தா போதும், சந்ததியா இருந்தா போதும். இப்ப சொல்றாரு, இங்க பாருங்க, ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன்னு சொல்லிக் கொள்ளாதிருங்கள், கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். என்ன அர்த்தம்? நீ நினைக்கிற மாதிரி பிறந்தாவே ஆபிரகாம் சந்ததியா ஒரு பரிசேயன சதிசேயன யூதனா பிறந்துட்டா பரலோகம் போற, தப்பா நினைக்காத. வாழ்க்கை இல்லை என்றால், கனி இல்லைனா நீ போக மாட்டே. அதுக்கு தான் சொல்றாரு, கோடரியானது வேறருகே. ஏன் சார் அப்படி சொன்னாரு? கோடரியானது வேறு அருகே அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரு மரம் கனி கொடுப்பதற்கு வேர் தான் ரொம்ப முக்கியங்க. அந்த வேர் எப்படி, அதை பொறுத்து தான் கனி கொடுக்கும். ஒரு பனைமரம் வச்சுட்டீங்கன்னா அவ்வளோ உயரம் வளர்ந்தாலும் காற்று எந்த காற்றுக்கு விழாது, இவ்வளோ ஹைட்டில் வளர்ந்தாலும். ஏன்? அது வேரை பார்த்துருக்கீங்களா? சல்லி வேர் சொல்லுவாங்க. நூற்றுக்கணக்கான வேர்கள் இருக்கும். அந்த வேர் பலத்தில் தான் அவ்வளோ உயரமாக வளருது. எந்த ஒரு மரமாக இருக்கட்டுங்க, கனி கொடுப்பதற்கு வேர்கள் முக்கியம் என்று சொன்னால், அப்போ நீ சரியா கனி கொடுக்காததுக்கு காரணம் வேர் சரியில்லைப்பா. உனக்கு உன் அடிப்படை சரி கிடையாது. நீ கனி இல்லாம, வாழ்க்கை இல்லாம ஆபிரகாமுடைய சந்ததி பரலோகத்துக்கு தப்பா நினைக்கிற, என்ன நடக்கும்? மரம் வெட்டப்படும். அதுக்கு தான் கோடரியானது வேறு வைக்கப்பட்டிருக்கிறது. கனி இல்லைன்னா மரம் வெட்டப்படும்.
நீ ஆபிரகாம் சந்ததியா இருந்தான்னு யூதனா இருந்தான்னு கவனமாறு என்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்றார். அருமையான கத்திரி பிள்ளைகளே, இந்த பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டால் பரலோகம் தப்பாக நினைக்கக்கூடாது. நான் பாஸ்டரோட குடும்பம் பரலோகம் போயிடுவோம் தப்பாக நினைக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கை தான் முக்கியம். ஆண்டவருக்கு உறவு தான் முக்கியம். உங்களுக்கு சாட்சியுள்ள ஜீவியம் தான் முக்கியம். கடைசி குறிப்பில் சொல்லுவோம் உங்களுக்கு. ஆகவே சாட்சியுள்ள ஜீவியம் இல்லாமல் வாழ்க்கை இல்லாமல் பரலோகத்துக்கு போயிடும் தப்பாக நினைக்காதீங்க. அதுக்கு தான் சொல்கிறாரு. ஒன்று. இன்னொரு விஷயங்க, வேற எங்கே கோடரை வைக்கப்படுதுன்னு சொன்னால் இந்த வேர் தான் முக்கியம்னு சொன்னேன். வேர் என்பது மண்ணிலே மறைந்திருக்கும், வெளியே தெரியாது. அப்போ கனி கொடுப்பதற்கு நமது மறைந்திருக்கிற வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவருக்கு நமக்கு இடையே இருக்கக்கூடிய தெரியக்கூடிய அந்தரங்க வாழ்க்கை, அது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் கனி கொடுப்பீங்க. அல்லேலூயா. என்ன அல்லேலூயா குறையுது? ஆமென். இயேசுவுக்கு நமக்கும் இடையே இருக்க அந்த அந்தரங்க வாழ்க்கை, நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தெரியக்கூடிய ரகசிய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் லைஃப், அதில் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் கனி கொடுப்பீங்க. அதிக கனி கொடுப்பீங்க, மிகுந்த கனி கொடுப்பீங்க. அல்லேலூயா. ஆகவே தனிப்பட்ட வாழ்க்கையை, அந்தரங்க வாழ்க்கையை சுத்தம் பண்ணணும். அதுதான் ஜெபம் பண்றாரு பாருங்க தாவீது. சங்கீதம் 19:12-13 சங்கீதம் 19:12-13 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி. மறைவான குற்றங்களும் துணிகரமான பாவங்கள் தான் அந்தரங்க வாழ்க்கை. அதுக்கு தான் ஜெபம் பண்றாரு அவர். இன்னைக்கு ஏன் சார் நம்ம பிரகாசிக்கல, ஏன் கர்த்தர் பயன்படுத்த முடியல? அந்தர வாழ்க்கை சரி கிடையாதுங்க. அதாங்க பிரச்சனை. நான் கேட்குறவங்களை பார்த்து, ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையே தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது, அது சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணுங்க. தனிமையில் இருக்கும்போது எப்படி இருக்கிறீங்க, உங்கள் சிந்தனை எப்படி இருக்குது, மொபைல் ஃபோனோடு இருக்கிறீங்களே, எப்படி கண்ட்ரோலாக இருக்கிறீங்களா, கொஞ்சம் யோசிக்கணுங்க. இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்டா ஏன் அற்புதம், ஏன் இந்தியா ரட்சிக்கப்படலை, ஏன் ஒன்றும் நடக்கலான்னு எப்படி நடக்கும்? கோடரியானது வேற இருக்க வைக்கப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தம் இல்லைன்னா மரம் வெட்டப்படும். கடி கொடுக்க மாட்டீங்க, நீங்க யூஸ் ஆக மாட்டீங்க, ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆக மாட்டீங்க, யூஸ்லெஸ்ஸா ஒர்த்லெஸ்ஸா போயிருவீங்க நீங்க. ஆகவே வாலிப தம்பி தங்கச்சி, அந்தரங்க வாழ்க்கை சரி பண்ணுங்க. தனிமையில் இருக்கும்பொழுது உங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க. இல்லைன்னா நீங்க யூஸ் ஆக மாட்டீங்க, யூஸ்லெஸ்ஸா போயிருவீங்க. வெட்டி அக்கினி போறதுக்கு தான் யூஸ் ஆகுங்க. அப்படின்னா நரகத்துக்கு தான் போவீங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. என்னதான் கர்த்தர் கொடுத்திருந்தாலும் வேலை செஞ்ச ஊடி செஞ்சாலும் நரகத்துக்கு போறது வேஸ்டா போயிடும். கவனமா இருக்கணும். டாக்டர் பில்லிகிராம் அவர் சொன்ன சாட்சி, 2 சாட்சி ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் சொல்லுகிறேன், கவனிக்கணும். நீ கவனிக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தம் பண்ணணும். அவர் சொன்னாருங்க, 2 விஷயத்தை சொல்றாரு. 2 தீர்மானம் எடுத்தார் டாக்டர் பில்லிகிராம். 1, நான் தனிமையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு ஸ்திரீயும் நான் சந்திக்க மாட்டேன். நம்பர் 1. லைஃப் மூலம் அப்படியே இருந்தாருங்க அவர். 2வது சொன்னாருங்க, எனக்கு என் ஸ்தாபனத்திலிருந்து கொடுக்குற சம்பளத்தை தவிர வேற வாங்க மாட்டேன். தெரியும், அவர் ஏற்படுத்தின ஸ்தாபனம். அவர் சொல்றார், எனக்கு ஸ்தாபனம் கொடுக்கிற சம்பளத்தை தவிர வேற எதையும் வாங்க மாட்டேன் என்று கடைசி நிமிஷம் வரையிலும் 2 சாட்சிகள் உறுதியாயிருந்து ஸ்தோத்திரம் பரலோகம் சென்ற பக்தன் டாக்டர் பில்லிகிராம். அல்லேலூயா. என்றால் எவ்வளவு முக்கியங்க அதெல்லாம். ஆண்டவர் உலகம் முழுதும் பயன்படுத்தினார்னா சும்மா கிடையாதுங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிறேன், இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் சுத்தம் பண்ணி ஆண்டவர் பார்க்கறான உணர்வு இருக்கணும். யோசேப்பு எப்படி சார் வெற்றி பெற்றான்னு நினைக்கிறீங்க நீங்க? போத்திவார் வீட்டில் எப்படி வெற்றி பெற்றான்? கர்த்தர் எப்பொழுதும் பார்க்கறான உணர்வு இருந்துட்டு அவருக்கு. 100% பாவம் செய்து வாய்ப்பு இருந்தது எகிப்து தேசத்துல. ஆனால் அவர் என்ன பார்க்கறான உணர்வு இருந்ததுனால தான் அவர் விட்டு ஓடி போனார். அந்த எகிப்து தேசத்துக்கே பிரதம மந்திரியா மாத்தினார். ஹல்லேலூயா. என்றால் நம்ம அந்தரங்க வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவருக்கு நமக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை சரி பண்ணுங்க. யார் பார்க்குறாங்களே பார்க்கலையோ, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தாமே ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு சொன்னார், மார்க்கு சுவிசேஷம் 11:13 வாசித்து பாருங்க. கனிகூடாத மரத்தை சபிக்கிறார் ஆண்டவர் இல்லையா? வாசிக்க பார்க்க மார்க்கு சுவிசேஷம் 11:13.
மார்க்கு அப்பொழுது சுவிசேஷம். இலையிலுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அவர் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியா அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை இல்லாமல் வேற ஒன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். மரம் பட்டு போய்விட்டது. மரத்தை ஏன் சார் ஆண்டவர் சபிக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். மரம் என்ன சார் பண்ணுச்சு? மரத்தை ஏன் சபிக்கணும்? மரத்தை சபித்தார் என்றால், கனி கொடாத மரத்தை சபித்தார் என்றால், பரிசேயனுக்கும் சதுசேயனுக்கும் எச்சரிப்பு சத்தம். இலை மட்டும்தான் இருக்குது, கனி இல்லை. அப்படி மேலோட்டமான ஒரு வாழ்க்கை, அந்தர வாழ்க்கை சரியில்லை, ஆவிக்கிற வாழ்க்கை சரியில்லை. பார்க்கத்தான் நீ நல்லா யூதனா இருக்கிற, ஆனா அந்தரங்க சரியில்லை, கனி இல்லை உனக்கு என்று நீ பட்டு போவான்னு சபிக்கிறார். அவனல்ல, மரத்தை சொல்லி எச்சரிக்கிறார். என்றால் நீங்கள் லூக்கா 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 7வது வசனத்துல, இந்த மரத்தை வெட்டி போடு, 3 வருஷமா கனியை தேடுறேன், கனி இல்லை, வெட்டி போடு சொல்றாரு இல்லையா? அப்போ வாழ்க்கை இல்லைன்னா, கனி கொடுக்கலன்னா பிரயோஜனம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவின் 30 வருஷ வாழ்க்கையை பார்த்து தான் பிதா சாட்சி கொடுக்கிறார். இந்த 30 வருஷ வாழ்க்கை மறைவான வாழ்க்கை. அந்த 30 வருஷத்துல 12வது வயசுல ஆழத்தில் இருந்தார் மட்டும்தான் தெரியும், மற்ற எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் பிதா சாட்சி கொடுக்கிறார். எப்போ? 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. எப்போ சார்? அவர் செய்த ஊழியத்தை வைத்து சாட்சி சொல்லல, கவனிக்கணும். அது மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் கொடுக்கிற சாட்சி. அங்கே இதே சொல்லுவார், இவர் என் நேசகுமார், இவரை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவார். அது ஊழியத்தை நிமித்து கொடுத்த சாட்சி. இங்க கொடுத்த சாட்சி இயேசு கிறிஸ்துவுடைய பர்சனல் லைஃப், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, மறைவான வாழ்க்கை. பிதா பார்த்து 100% பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாத பரிசுத்தர், மாசற்றவர் என்று பிதா கண்டு 30 வருஷம் அந்த அந்தரங்க வாழ்க்கை கொடுத்த சாட்சி தாங்க இவரின் நேசகுமார். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து எந்த வாழ்க்கை பாருங்க, அவ்வளோ பரிசுத்தம். ஆகவே இன்றைக்கு ஆண்டோட பிள்ளைகளாக உங்களை கர்த்தர் சொல்ற, ஏன் ஏற்படுத்தி இருக்கிறார்? கனி கொடுக்க. எந்த கனி கொடுக்க? அந்தரங்க வாழ்க்கையில் சுத்தமா இருப்பது. அப்படி சுத்தம் பண்ணிக்கிடுங்க, கவனமா இருங்க. கர்த்தர் பார்க்கிறாருன்னு ஸ்தோத்திரம். உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்லி அடுத்த குறிப்பு பார்க்கணும். ரொம்ப உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது, இந்த அந்தரங்க வாழ்க்கை மறக்கக்கூடாது. யாத்திராகமம் 28:42 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமம் 28:42. அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. சணல் நூல் சல்லடம் அப்படின்னு ஒரு வஸ்திரம். ஆசாரியனுக்கு பல வஸ்திரம் இருக்குதுங்க. மேல் வஸ்திரம், உள் சட்டை, அங்கி, ஏபோத்து, அப்படி நிறைய இருக்கு. அதுல ஒன்று சணல் நூல் சல்லடம் என்றால் விவரமா இருக்கு பாருங்க. அங்க அதில் இருக்கு பாருங்க, அவருடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்தக்கூடிய சணல் நூல் சல்லடம். அந்த உடுப்பை சணல் நூல்ல செய்ததை போடணுமா? மெல்லிய வஸ்திரம்னா பரவாயில்ல, சணல் நூல் அப்படின்னா அரிக்குங்க. ஆனால் அதைத்தான் உடுத்த வேண்டும் என்றால், ஆசாரியனே நீ பலிபீடத்தின் மேல் ஏறும் பொழுது உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு அதை உடுத்துன்னா, உன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்பவுமே கவனமா இருக்கணும்னு அர்த்தங்க. ஆசாரியனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப கவனமா இருக்கணும். அவனை அது நினைப்பூட்டி கொண்டே இருக்கும் அந்த வஸ்திரம். அதை போல் ஒரு ஆசாரியனாகட்டும், அது விசுவாசி ஆகட்டும், நம்ம எல்லாம் ஆசாரிய ராஜாக்களை மாற்றிருக்கிறார் என்றால், அந்த அந்தரங்க வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை எப்போ சுத்தமாக இருக்க நினைப்போடு வாழணும்னு அர்த்தம்தான் சணல் நூல் சல்லடம். பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ கவனமாக இருக்குன்னு கர்த்தர் சொல்லியிருக்காருங்க. நான் சொல்லுங்க, கர்த்தர் சொல்கிறார் இன்னைக்கு தேவ ஜனத்துக்கு, ஒருவேளை இதுவரையிலும் எப்படியோ போட்டோம், ஆனால் இன்று முதல்
உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தம் படுத்திக் கொண்டு ஸ்தோத்திரம் ஆண்டோடு ஐக்கியத்தை பலப்படுத்துங்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். உங்கள் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க பேசுகிற சின்ன வார்த்தையே அநேகருக்கு பெரிய அற்புதங்களை கொண்டு வரும். நீங்கள் செய்கிற சின்ன ஊழியமே அநேக ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணும். ஸ்தோத்திரம். உங்கள் மூலம் உங்களுடைய சின்ன சிந்தையை கூட பெருமூச்சு சத்தத்தை கூட கர்த்தர் கண்டு மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? அந்தரங்க வாழ்க்கை சுத்தமா இருக்கணும். கனி கொடுங்கள். கோடரியானது வேறருகே வைக்கப்படுற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. மூணாவது, பிதாவின் சித்தம் செய்யுங்கள். கனி சம்பந்தமானது தான் பேசிட்டு வரேன். ஏற்படுத்தினார் என்றால் கனி கொடுக்க. அந்த தலைப்பில் என்னில் நிலைத்திருங்கள் பார்த்தோம், கனி கொடுங்கள் பார்த்தோம். மூன்றாவது, பிதாவின் சித்தம் செய்யுங்கள். கனி கொடுக்கிறது குறித்து இயேசுநாதர் பேசின அந்த பகுதியில் சொன்ன வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இங்கே ஆண்டவர் பாருங்க, நீங்கள் 15வது வசனத்திலிருந்து 20 வரலும் கனி கொடுப்பதை குறித்து பேசிவிட்டு தான் அடுத்து இந்த 3 வசனத்தை சொல்லுவார். முதலில் கனி கொடுப்பதை விட்டு பேசி 2வது தான் வரங்களை குறித்து பேசுகிறார். நமக்கு கனியும் வேணும், வரங்களும் வேணும். ஆனால் முதலிடம் கனி. வரம் தேவையில்லைன்னு சொல்லலைங்க, ஆனால் முதலிடம் கனி. கனி இல்லாமல், வாழ்க்கை இல்லாமல், வரம் மட்டும் இருந்தால் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். அதே நேரத்தில் வரமே இல்லை, கனி மட்டும் வாழ்க்கை மட்டும் இருக்குன்னா அவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள். இல்லையா? அதை சொல்ற பகுதி தாங்க இது. இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு. முதல் கனிகளை குறித்து ஆண்டவர் பேசிவிட்டு தான் 2வது வரங்களை குறித்து பேசுறாரு. என்ன சொல்றாரு? அந்த நாளிலே அப்படின்னா கடைசி இறுதி நாளில், நியாய தீர்ப்பு நாளில் அநேகர் இடத்துல வந்து, ஆண்டவரே உமது நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தோம், ஆண்டவரே உமது நாமத்தில் பிசாசுகளை விரட்டினோம், ஆண்டவரே உமது நாமத்தில் அற்புதங்களை செய்வோம் என்று சொல்லும் பொழுது அவர்களை பார்த்து இயேசுநாதர் சொல்லுவாராம், உங்களை நான் அறியேன். என்ன சார் இது? தீர்க்க தரிசனம், அற்புதம் செய்கிற சக்தி, பிசாசு விரட்டுறது, வரங்களில் 3 பெரிய வரம் சார் இது. இந்த வரத்தை பயன்படுத்தினவர்கள் பெரிய ஊழியக்காரர்கள். கவனிக்கணுங்க, மிகப்பெரிய ஊழியக்காரர்கள். ஆனால் அவளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களை எனக்கு தெரியாதுப்பா, போங்க. போங்கன்னு என்ன அர்த்தம்? நரகத்துக்கு போங்கன்னு அர்த்தங்க. என்றால் வாழ்க்கை இல்லை என்றால் எத்தனை தான் வரம் பெற்றவர்களா இருந்தாலும் வாழ்க்கை இல்லைன்னா நரகத்துக்கு தான் போக முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். என்னைக்காக இதை நம்ம யோசிச்சிருக்கோமா? அதை சொல்லுங்க. கனி இல்லை என்றால், வாழ்க்கை இல்லை என்றால், எத்தனைதான் வரம் பெற்றிருந்தாலும், அந்த வரத்தினால் ஊழியம் செய்தாலும் நரகத்துக்கு தான் போக முடியும் என்று இயேசுநாதர் எச்சரித்து சொன்ன வார்த்தை. ஆகவே இந்த அற்புத அடையாளத்தை வச்சு தப்பா இடம் போடக்கூடாது. நீங்க ஊழியக்காரர்களாக இருந்தால் கவனிங்க, விசுவாசியும் கவனிங்க. உங்க ஊழியத்தில் அற்புத அடையாளம் நடக்குது என்பதனால் அதை வைத்து நீங்க பெரிய ஆளு, நீங்க பரலோகத்துக்கு போயிடுவீங்க, அதை வைத்து நீங்க வந்து பயங்கரமான ஒரு ஆளாக்குன்னு தப்பா நினைக்கக்கூடாது. இங்க பாருங்க, இவ்வளோ பெரிய ஊழியக்காரன் நரகத்துக்கு போயிட்டாங்க என்றால் நம்மிடத்தில் வெளிப்படுகிற வரங்களை வைத்து, அற்புத அடையாளங்களை வைத்து நாம் பரலோகத்துக்குரியவர்கள் என்று தவறா எண்ணக்கூடாது.
சொல்லி நினைக்கலாம். இப்போ எப்படிங்க இந்த அற்புதம் நடக்குன்னா, அது அவர் நாமத்துக்குரிய வல்லமை, அவருடைய வசனத்துக்குரிய வல்லமை. அது அவர் திருநாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்பதற்காக சில நேரத்தில் இந்த அற்புதம்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் அதை வைத்து தப்பா நினைக்கப்படாது. இங்க தாங்க நிறைய ஊழியக்காருடைய தவறும் வீழ்கையும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னாகமம் 20ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. மோசே பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார் 20ஆம் அதிகாரத்துல 11-12 கொஞ்சம் வாசிங்களேன். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார்கள் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. யார மோசே ஆரோனை பார்த்து சொல்றாருங்க, ஆண்டவர் சொல்றாருங்க, நீங்க காணாத தேசம் போக மாட்டீங்கப்பா, போகாதீங்க, போக முடியாது. நீங்க என்ன சார் இது? நீங்க உபாகம் 3ஆம் அதிகாரத்தை வந்து பாருங்க. கெஞ்சுவார் மோசே, ஆண்டவரே நீர் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணி இந்த கானான் தேசத்தை பிரவேசிக்கட்டும். கர்த்தர் சொல்ற, பேசாத, அதை குறித்து நீ பேசாத, இனி அதை குறித்து இடத்துல பேச வேண்டாம். அவ்வளோ ஸ்ட்ரிக்டா பேசுறார். யாரை பார்த்து? 40 வருஷம் 20 லட்சத்துக்கு அதிகமான முரட்டாட்டம் உள்ள ஜன வனாந்தரத்தை நடத்தின அத்தனை பாடுகளை சகித்த மிகப்பெரிய தலைவன் தீர்க்கதரிசி மோசையை பார்த்து, பிரதான ஆசாரி ஆரோனை பார்த்து சொல்றாருங்க, நீங்கள் கானானுக்குள்ள பிரவேசிப்பதில்லை. ஏன்? கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு, அடிச்சிட்டான். இது ஒரு பெரிய குத்தமா அப்படின்னு நினைக்கலாம் நம்ம. கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்மலை என்பது அந்த கண்மலை கிறிஸ்து. கிறிஸ்து ஒரு தடவை தான் அடிக்கப்பட வேண்டும் சிலுவையில். ஏற்கனவே யாத்திராகம் 15ஆம் அதிகாரத்தில் அடிக்கப்பட்டாயிற்று. கண்மலையை அடித்து தண்ணீர் வந்தது. அப்ப கிறிஸ்து அடிக்கப்பட்டு விட்டார். 2வது விஷயம் சிலுவையில் அடிக்கப்படுவதில்லை. ஆக இந்த இடத்துல வந்து பேசத்தான் செய்யணும், கண்மலை அடிக்கக்கூடாது. இது கிறிஸ்துவின் பிரமாணம். அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தையே மோசே மீறிட்டார். இப்போ பேச சொன்னா அடிச்சிட்டார். இப்போ பிதாவுக்கு கோபம்னா கோபம். இங்க சொல்றாரு, நீயும் மாறணும் கானானுக்குள்ளே பிரவேசிப்பதில். நல்லா கவனிக்கணுங்க ஒரு விஷயத்தை. இவர் அடித்தார், அற்புதம் நடந்தது, தண்ணீர் வந்தது, ஜனங்கள் தாகம் தீர்ந்தது. ஓ மோசேனா மோசேதான் என்று புகழப்பட்டார். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார், நீ பரலோகம் போக மாட்டப்பா, கானானுக்கு போக மாட்டேன். ஏன்? அற்புதம் நடக்குங்க, அதிசயம் நடக்குங்க, ஜனங்கள் புகழ்வாங்க, இது அவர் நாமத்துக்குரிய வல்லமை. ஆனால் ஆண்டவருக்கு மோசே உறவு கெட்டு போயிடுச்சு. பார்த்தீங்களா? சொல்லிட்டார், நீ கானானுக்கு போக மாட்டேன். அற்புதம் அடையாளம் நடப்பதை வைத்து நீங்க பரலோகத்துக்கு போகணும்னு தப்பா நினைக்காதீங்க. அற்புத அடையாளம் நடப்பதை வைத்து நீங்க பெரிய ஆள்னு தப்பா நினைக்காதீங்க. பெரிய ஊழியக்காரன் தப்பா நினைக்காதீங்க. ஆண்டவருக்கும் நமக்கு உறவு தான் பிரதானமானது. ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தாமே. அதான் சொல்றாரு பாருங்க. 21 வாசிக்க மறுபடியும். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி பிதாவின் சித்தத்தின் செய்கிறவனே அன்றி பிரவேசிப்பனே அல்லாமல் வேற யாரும் போக மாட்டான். பிதாவின் சித்தம் செய்வதே. அப்ப பிதாவின் சித்தம் என்னங்க? இப்போ யோவான் 15க்கு வாங்க. நீங்க அந்த பிதாவின் சித்தம் என்னங்க சொல்றாரு பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். அவ்வளவுதாங்க. அப்ப பிதாவின் சித்தம் கனி கொடுப்பது. இப்ப இவங்க இந்த 3 கூட்டமும் அவர்களுக்கு வரம் இருந்தது, அற்புதம் இருந்தது, அதிசயம் இருந்தது. பிதாவின் சித்தம் செய்யவில்லை. பிதாவின் சித்தமாகிய கனி இல்லை. கனி இல்லை என்றால் வாழ்க்கை இல்லைங்க. வாழ்க்கை இல்லை சார். வாழல, அப்படி வாழல, பரிசுத்தமா வாழல, அந்த வாழ்க்கை சுத்தமா இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமா இல்லை, கர்த்தருக்கு பயப்பட பயம் இல்லை. அவங்க பேர் புகழுக்காக வாழ்ந்தார்கள், அவர்கள் பிரஸ்தாபத்துக்காக வாழ்ந்தார்கள், அவர்கள் பேர் புகழுக்காக தான் குடும்பம், தான் பிள்ளைகள், அவர்கள் பேர் பிரஸ்தாபத்தை ஊழியம் செய்தார்கள். இப்ப கர்த்தர் உங்களை அறியேன், கெட் அவுட் ஃப்ரம் தி பிளேஸ், கெட் அவுட், போங்க. பிதாவின் சித்தம் செய்யாவிட்டால், கனி கொடாவிட்டால், வாழ்க்கை இல்லைன்னா எத்தனை பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் நரகம் தான். எனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் சொன்னது ஆச்சரியமா இருக்கிறது.